Hello viewers, welcome to Homemaking with Vaishu. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கா சேமியா அண்ட் ரவா யூஸ் பண்ணி எப்படி பணியாரம் அண்ட் இட்லி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மாவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேணாங்க. இது ரொம்ப குவிக்கா இன்ஸ்டன்ட்டா ½ an hour குள்ள ஜம்முன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பணியாரம் இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் சேமியா, 3/4 கப் ரவை, 1/2 கப் தயிர். இந்த ரவை தயிருக்கு பதிலாக நீங்கள் 1 கப் தோசை மாவு கூட எடுத்துக்கலாம். பெருங்காயம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. பெரியவங்க வீட்டில் இருந்தால் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு குறைச்சிக்கோங்க, உங்களுக்கு கடிக்க கஷ்டமாக இருக்கலாம். அடுத்து மிளகாய், நான் அதில் ஹாலபினோ பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் பஜ்ஜி மிளகா கூட போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. ஒரு தவா எடுத்துக்கோங்க, மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேமியாவை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா எல்லா இதுவும் கோட்டார மாதிரி ஈவனாக வறுபடுற மாதிரி ஃபுல்லாக வறுத்துக்கோங்க. சேமியா ஒரு 3/4 வாசி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ரவை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வறுபடுற மாதிரி நல்லா ரெண்டுத்தையும் வறுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம், லைட்டாக கொஞ்சம் அந்த பச்சை இது போனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். அதனால தான் இதை நம்ம செப்பரேட்டாக தாளிக்கிறோம். இல்லைன்னா நம்ம வதக்கிட்டு இதுலேயே ரவை அண்ட் சேமியாவை போட்டு நம்ம வறுக்கலாம். பட் ஆனால் வெங்காயம் ரொம்ப வெந்துடும், அந்த ஒரு கிறிஸ்ப் இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் தனித்தனியாக பண்ணுறது. இதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிப்பையும் வறுத்து வச்சுருந்த சேமியா, ரவை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, இது நீங்கள் ஆறணுன்னு ஒரு பாக்ஸில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். அது நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் வர ப்ராசஸஸை நீங்கள் எப்போ வேணுமோ அதை எடுத்து டக்குன்னு பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ப்ரெப். வேலைக்கு போகிறவங்க அண்ட் ரொம்ப பிஸி பீப்புளுக்கு இது மாதிரி நீங்கள் சாட்டர்டே சண்டேயில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாரம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். டக்குன்னு நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நெக்ஸ்ட் பண்ண போகிறத கடகடான்னு பண்ணி இட்லியோ பணியாரமோ செஞ்சிடலாம். இப்போது நம்ம இந்த மிக்ஸ் கூட தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கோங்க. நம்ம யூஸ்வல் இட்லி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கலக்கிக்கணும். ஸோ அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. வேணும்னா ஒரு 3 மினிட் நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டு கூட தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இந்த மாவு உறிஞ்சிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறது தெரியும். இல்லை ரொம்ப அவசரமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுறேன். நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக தெரில, நான் எல்லாத்துலேயும் ஒரு மஞ்சப்பொடி போட்டுருவேன். பீட்சா சாஸ்லேருந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி தோசை இட்லி மாவு பதத்துக்கு இதை கலந்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி பணியாரம் செஞ்சிடலாம். நான் இட்லியை ஸ்டீமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டில் இட்லி ஊற்ற போகிறேன். இட்லி மாவு விட்டுட்டு அதே சமயம் நம்ம குழி பணியாரமும் பண்ணிடலாம். குழி பணியார பேன் ஹீட் பண்ணி இல்லை எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றிடலாம். இதை விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் மூடி வச்சு
ஸ்லோவாக குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வெந்துக்கும். ஏன்னா சிலருக்கு ரவா அண்ட் செமியா சரியாக வேகலைன்னா வயத்துக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் நல்லா மூடி பொறுமையாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நடுவில் செக் பண்ணி பார்க்குறேன், ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இப்போ இதை நான் திருப்பி போட போகிறேன். திருப்பி போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு, கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் எகெயின் திருப்பிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம குழி பணியாரம் அண்ட் இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ குவிக்காக பண்ணி முடிச்சிட்டோம். அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு அப்டேட்ஸ் வரும். Thanks for watching. Thanks for your time. Bye-bye.